ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சென்னை பஸ்ஸில் போகிறோம். அதுவும் படுத்துக்கிட்டு 2 பேர் படுத்துக்கிட்டு போகிற மாதிரி பஸ்ஸில் தான் போகிறோம். ஸ்லீப்பர் பஸ் தான். ஏதோ செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் திங்ஸ் எல்லாம் திங்ஸ் வச்சுக்கலாம். எடு வாட்டர் பாட்டில் இதில் வச்சுக்கலாம். சரி இருடி, நான் எடுக்கிறேன். சரி எடு. செல்வா ஃபஸ்ட்டு மொத ஃபேண்ட் ஷர்ட் போட்டிருக்காரு, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதில் செல்வாவுக்கு இன்னைக்கு வெக்கமாக இருக்குது. இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் கேட்கும்ல, புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு அம்மா நல்லா இருக்கா, அம்மா நல்லா இருக்கான்னு அதே மாதிரி ட்ரெஸ்ஸு பேண்ட்டு சட்டை போட்டுட்டு அம்மா நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு 100 தடவை அவங்க அம்மாட்ட கேட்டுட்டு இருக்காரு. சரி இருங்க, செல்வா என்ன எடுக்கிறாராம். ஸ்லீப்பர் கோச் அனிஷா. இப்போ என்ன ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லு. இது ஒரு இது மாதிரி இருக்கு, ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு. இங்க வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம், இல்ல கால் நீட்டிக்கலாம். இது அந்த ஸ்டாண்ட் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா திங்ஸ் பேக் எல்லாம் வச்சுக்கலாம். பேக் இல்ல, நீ அதாவது குழந்தை பெற்றிருந்தீங்கன்னா அந்த குழந்தைய 2 குழந்தைய படுக்க வச்சுக்கலாம். 2 குழந்தைலாம் படுக்க முடியாது, ஒரு குழந்தை இந்த பேக் இப்படி வச்சுக்கிறதுக்கு செஞ்சாது. சரி வேற என்ன இருக்கு இதுல? இந்த வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணியை குடிச்சிட்டு இப்படி வச்சுக்கலாம் செல்வா. இது சரி வேற என்னென்ன இருக்கு சொல்லு. மேல ஏசி இங்க இருக்கு, ஏசி இருக்கு. இங்க இது என்னது? ஸ்பீக்கர். அந்த ஏசி தான், ஏசி இருக்கு. இங்க ஸ்பீக்கர் இருக்கு. அங்க லைட் இருக்கு, ஆனா இப்ப ஆன் ஆகல. நீ எங்கேயே காட்டிக்கிட்டு இருக்க. இங்க சார்ஜர் போடுறது இருக்கு ஒண்ணு. எங்க? இது சார்ஜர் போட்டு சுவிட்ச் போட்டுக்கலாம். இது ஸ்பீக்கர் இல்ல, போன் சொருவுறது. இந்த போனை போன் வைக்கிறது. இது என்னடி முட்டை எல்லாம் எவனா தின்னுட்டு போட்டுருக்காங்க. தூங்குறதா இருந்தா அந்த இதை இழுத்து விட்டுட்டு கீழே விழுகாம இருக்க தூங்கலாம். ரெண்டாவது இதுல சீட் உள்ள உட்காந்துட்டு போறதா இருந்தா 450 ரூபா. இப்படி படுத்துட்டு போறதுனால 500. கீழே இந்த பாருங்க, கீழே இதெல்லாம் உட்காந்து கீழேயும் படுத்துக்கிட்டு தானே போறது. கீழே அங்க படுத்துக்கிட்டு போறது சிங்கிள். இது அதெல்லாம் இது டபுள், இது மேல. ஆனா இந்த பக்கம் உட்காந்துட்டு போறது, அந்த பக்கம் உட்கார்றது. எல்லாம் புக்கிங் பண்ணிருக்காங்க, ஃபுல்லா புக்கிங் ஆயிருக்கு. இதுல உங்களுக்கு ஏதோ அதிர்ஷ்டமா 2 சீட் கிடைச்சிருச்சு. ஆமா, எல்லாம் புக்கிங் ஆயிருச்சு. பழைய பஸ் ஸ்டாண்ட்ல புக்கிங் ஆயிருக்கு. நாங்க வரையில உட்காந்து தான் வருவோம், நார்மல் பஸ்ல வருவோம். சரி போகையில மட்டும் என்ன ரிலாக்ஸ். சரி என்னைக்குமே போனதே இல்ல. சரி ஒரு ஆசை, சென்னைக்கு போறோம். நான் வரைக்கும் ஒரு தடவை கூட போனேன். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் யாராவது சென்னையில இருக்கீங்களா, சென்னை போயிருக்கீங்களான்றது நாளைக்கு டி நகர் வரணும்னு சொல்லு. சொல்லுங்க. லெஜெண்ட் சரவணன் சாரை மீட் பண்ண வர்றோம். சென்னை டி நகர் வர்றோம். இப்போ நம்ம அதான் பஸ்ல ரிலாக்ஸா தூங்கி அது இது பஸ் ஸ்டாண்டுக்கும் போவாதான், இடையில தான் இறக்கி விடுவாங்க. இறக்கி விட்டு அங்க இருந்து பஸ் அந்த இடத்துல இறக்கி விடுவாங்க. அப்புறம் நம்ம பஸ் மாறி தான் போகணும். இந்த இது இப்படி கீழே இருந்துச்சு. நான் இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக திறந்து விட்டுருக்கேன், லைட்டு தெரியலையே அப்படின்னு. ஏசியை போட்டு நீ சார் பஸ்ஸு ஸ்டார்ட். ஆனால் 9 வரைக்கும் தான் எடுப்பாங்க. இப்போ மணி 8:30 தான். ஆனால் 9:30க்குள்ள நீ சார் ஒரு 100 ரூபா காசு கொடுத்தானே போயிட்டு வரலாம். செருப்பு எடுத்து அடிப்பேன், போயிட்டு இருக்கேன். விளையாட்டு கேட்டு மணி பாரு 8:52. 9:30க்கு எடுப்பாங்க. உனக்கு எப்படி படுத்துக்கிட்டு போகிற பஸ்ஸில் இல்லை? நீ போயிருக்கேன்? நான் நிறையா தடவை போயிருக்கேன். பெங்களூர்லாம் அன்றைக்கி போனேன்ல, அதெல்லாம் படுத்துட்டு தான் போனேன். இல்லை நீ போனதில்ல? இல்லை, இப்போதான் ஃபஸ்ட்டு தடவை போகிறேன். நான் படுக்கிற பஸ்லாம் ஏறியே மாட்டேன். நான் பயம் எனக்கு. இப்போ ஏசி வேறு உட்காந்துருக்கீங்களே, இந்த பள்ளம் மேடல் எல்லாம் குளுங்கும்ல, தெரியாம படுத்துட்டு போயில கப்பல் விழுந்துருவோன்னு பயம். இப்போ ஏசி வேற போட்டுருவாங்க. ஆனால் லைஸாக இங்கே தான் ஒன்று நான் தூங்க வைக்கணும். நான் அங்கிட்டு அடுத்துக்கு எங்கிட்ட வரலாம் போட்டு ஏசி வேற போட்டுருவாங்க. குளிர் தாங்க, காலையில் எழுப்பி போட்டுருவாங்களே சீக்கிரம். உனக்கு கொடுத்த சர்ப்ரைஸ் வீடியோலாம் இதில் இருக்குது. அவ்வளோ வீடியோ இருக்குது. அவ்வளோ வீடியோ நீ வச்சுக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பஸ்ஸு கிளம்பவும் நீ சார் போல் அன்பை தருவாளை சின்ன ஜாலியாக இருக்கு. ஜாலியாக இருக்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், பஸ்ஸு கிளம்பிட்டோம். தாரணி சுந்தியாவும் சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க. நானும் செல்வா மட்டும்தான் வந்திருக்கோம். ஆமாம், தாரணி சுந்தியாவும் இப்போ தான் ஃபோன் பண்ணோம். இப்போ தான் சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க. இட்லி சாப்பிட்டாங்க. இப்போ செல்வம் இப்போ தான் இட்லி சாப்பிட்டாரு. போகலாம். இது என்ன பஸ்ஸு பேர் என்ன? பஸ் பேர் தெரியலையே, நான் பார்க்கலையா? சரி இறங்கையில் பார்ப்போம். அங்கிட்டலாம் ஒரு பெட்டுங்க, ஒவ்வொரு ஆளு டிக்கெட் புக் பண்ணுறோம். மேலேயும் கீழேயும் சிங்கிள். இது டபுள், கீழே சீட்டு. கீழே சீட்டா? அப்புறம் ஒரு பக்கெட்டு ஃபுல்லாக இதுதான். அதான் அந்த பக்கெட்டு ஃபுல்லாவே இதுதான் சிங்கிள் பெட்டு. இது மேல டபுள் பெட். இது ஃபுல்லா மேல டபுள் பெட். கீழே ஃபுல்லா சீட்டு. சரி சரி எடுக்கட்டும். ஏதாவது ஏசி போடுறாங்களான்னு பார்ப்போம். கண்டினியூ பண்ணுறோம். சீட்டில் உட்கார்றவங்களுக்குலாம் இது இல்லை, சார்ஜர்லாம் கிடையாது.
ஆமாம் இதுக்குள்ளே என்னடி உள்ள குடாப்புக்குள்ளே சீட்டு இருக்கு. வச்சிருக்காங்க 2 சீட்டு. அப்புறம் எஜமான் மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இங்கே எச்சம்மன் மாதிரி இருக்காரு. தூக்கி தூக்கி போயிடும். ஆனால் 100 ரூபா வேஸ்ட்டு பண்ணிட்டா. இதுன்னா சீட்டில் உட்காந்து போனால் 450 ரூபா தான். நீ நானும் அங்கனுக்குள்ளே எஜமான் மாதிரி அங்கனுக்குள்ளே உட்காந்துக்கலாம். சார்ஜர் இந்த மயிரில் அப்படியே சார்ஜர் இவங்கள்ட்ட கேட்டு அண்ணா கொஞ்சம் சார்ஜ் போட்டுக்கிறாங்கண்ணே அப்படின்னு சொன்னால் என்ன திட்டவா போகிறாங்க? லூசு போயில சார்ஜ் அவங்க தூக்கி தூக்கி போடும். அதுக்கு இதுலேயே நான் கொஞ்ச நேரம் படுத்து தூக்கி இப்போ இதில் தூக்கி போடாதா? இது அப்படியே இப்படி மித்துவா. நல்லா தூங்கினேன். எனக்கு தியா தர்னிஸ்லாம் பஸ்ஸில் வயல தூங்குவாங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்காதுன்னா அது தெரியுமா, அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே குலுங்கி குலுங்கி ஜாலியாகும். யாருக்கெல்லாம் பஸ்ஸில் தூங்குறது? இதில் பார்த்தாதுக்கு இப்போ ஏசி வேற போட்டு விட்டுருவாங்க. குளூர் இருக்கும். குளூர் தாங்க முடியாது. கை காலெலாம் வெட்ட வெட்டன்னு வரும். சரி இப்போ வேற என்ன பஸ் எடுக்கட்டும். கழட்டி விட்டுட்டேன். சரி இப்போ நம்ம கிளம்பையில வீடியோ எடு. ஓகே. பஸ் இந்த இது லைட்டெல்லாம் ஃபுல்லாக போட்டுருவாங்க. டிவி போட்டு விடுவாங்க. சரியா? சரி. எல்லாம் போடையில் வீடியோ எடுப்போம். சரி. தண்ணி நிறையா குடிச்சுன்னா என்ன ஆகும்? ஒன்றுக்கு ஒன்றுக்கு இங்கே ஒரு மாப்பிள்ளை ஒன்றும் கிடையாது. மாப்பிள்ளை மாட்டினீங்கன்னா போயிட்டு வந்துட்டேன். இப்போ லைட்டாக தான் குடிச்சேன், அதனால ஒன்றும். சரி எனக்கு கொஞ்சோண்டு தண்ணி கொடு. நீ குடிக்கும் எனக்கும் வருது தண்ணி.